நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீர் எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தே. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தே. சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர். அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீரையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா, என் கண்ணீரை உம்முடைய கணக்கில் அல்லவா வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாத்துக்கும் ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறாரா. என்ன கணக்கு? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு கணக்கு ஒவ்வொரு நாளும் ரெக்கார்ட் ஆகுது. கேமராவில் ரெக்கார்ட் ஆகிறது டெலீட் ஆகிடும். இது அழியாத ஜீவ புத்தகத்தில் ரெக்கார்ட் ஆகுது. நீ நன்மை செய்தால் அது அங்கே இருக்கும், தீமை செய்தால் அது என்ன செய்யும், அதனுடைய பலன் இருக்கும். அதை யாரும் ஏமாற்ற மறைக்க முடியாது. ஒரு முறை என் நண்பரோடு சிங்கப்பூர் தேசத்தில் காரில் பிரயாணம் ஆகிக்கொண்டு இருந்தேன். அப்போ அவர் ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போயிட்டார். கேமராவில் ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. அடுத்த சில கிலோமீட்டரில் ஒரு காவல்துறை அவர் வண்டியை மறித்து, நீ ஓவர் ஸ்பீடாக வந்துட்ட. இவர் உடனே பயந்து இல்லைன்ட்டார். உடனே கேமரா எடுத்து காட்டினார், இது உன்னுடைய காரா, உன்னுடைய வண்டி நம்பரா? ஆச்சரியப்பட்டு போனார். ஆமாம், நான் ஓவர் ஸ்பீடு வந்துட்டேன், ஃபைன் கட்டு. பாருங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் ரெக்கார்ட் ஆகுது, கணக்கு சொல்லப்படுகிறது, கணக்கு சொல்லப்படும். மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு இரவலாய் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை குறித்து நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்லும்போது ரோமர் 14ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிற போது, ஆதலால் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா. நம்மை குறித்து, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கிரியைகள், யாருக்காக வாழ்கிறோம், எதற்காக ஓடுகிறோம், எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எதுக்கு தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார், எதற்கு இந்த ராஜ்ய மேன்மை, வேலை, வருமானம், வசதி வாய்ப்புனா ஒன்றுமே தெரியாமல் நான் இப்படித்தான் வாழ்வேன், என் இஷ்டப்படி போவேன், என் பணம், என் குடும்பம்னு நம்ம இஷ்டப்படி ஆழ்வதில்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு நியமத்தை, நமக்கு ஒரு கணக்கை எழுதி வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அந்த தேவனுக்கு நம்மை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். நீ ரட்சிக்கப்பட்டு என்ன செய்த? இந்த ரட்சிப்பை காத்து கொண்டியா? இந்த ரட்சிப்பின் ஒளியை மற்றவங்களுக்கு பரவ வைத்தியா? சுவிசேஷத்தை அறிவிச்சியா? பரிசுத்தாவியை பெற்றாயே? அந்த பரிசுத்தாவின் நாம் வல்லமையில் அநேகருக்கு நீ ஒரு விடுதலையை சொன்னாயா? கேட்பார். அதை விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு போனோம்னா எப்படி? இதுக்குத்தான் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார், அவைகள் கணக்கில் அளவாக இருக்கிறது என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பரலோக ராஜ்யம் சும்மா இல்லை, கணக்கு பார்க்க தொடங்கின ஒரு எஜமானனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23, 24 சொல்லுது. உட்கார்ந்து ஒவ்வொருத்தருடைய கணக்கையும் பாரு. இவன் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, இவன் வேலை செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, இவனுக்கு பிள்ளைகளை கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளவு தாளந்தை கொடுத்தேன், எவ்வளவு வருமானத்தை கொடுத்தேன், எவ்வளவு வேலையை கொடுத்தேன். இதை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? என்னுடைய நாமத்தை மகிமை பரப்புனாங்களா இல்லை அவங்களுக்கு இந்த கிருபையை போக்கடிச்சு வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்களா என்று பார்க்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தானா. அவன் டெய்லி நல்ல ஆடம்பரமாக டிப்டாப்பாக உடை உடுத்துவான், நல்ல விருந்து வைப்பான். இப்படித்தான் அவன் வாழ்க்கை, ஒரு தவறும் செய்யாதவன். ஆனால் இந்த வாழ்க்கையை கொடுத்து கணக்கோப்புவிக்க வேணும்னு தெரியாமல் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 1-5 முடிய அவனை பற்றி சொல்லியிருக்குது. அப்படியே ஆடம்பரமாக வாழ்ந்து கணக்கோப்புவிக்க வேணும்னு தெரியாமல் வாழ்க்கையை தொலைச்சிட்டான்.
இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு எதை சொன்னாலும் கணக்கு ஒப்புவிக்கணும். அது பணமாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், மற்றவங்களை தேவையில்லாமல் பேசி குற்றப்படுத்துகிறோம்ல, ஒன்னால தான் அப்படின்னு குறை சொல்கிறோம்ல. மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், வீணான வார்த்தைக்கும், பொய்யான வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிப்பான் என்று மத்தேயு 12:36 ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் அவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக, கணக்கு ஒப்புவிக்கப்படுவர்களாக, தெய்வ பயத்தோடு வாழ்ந்து, சங்கீதக்காரன் சொன்னது போல, என் அலைச்சலை தேவரீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வைத்திருக்கிறேன், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது என்ற வார்த்தையின்படி நம்ம கண்ணீருக்கும், நம்முடைய பிரயாசத்துக்கும், நம்முடைய உழைப்புக்கும் தக்க பிரதிபலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, இந்த இரவு, இந்த காலை நேரத்தில் அவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வாழ்க்கை குறித்து நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும், இந்த ரட்சிப்பையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உமக்கு பிரயோஜனம் உள்ளவராக, பயனுள்ளவர்களாக மாற்றி ஆசீர்வதி. இந்த நாளில் கர்த்தருடைய கிருபையின் கரம் அவர்களை ஆசீர்வதித்து நன்மையால் திருப்தியாக்கி நடத்தட்டும். நடக்க வேண்டிய தாமதிக்கிற காரியத்தில் தடைகளை நீக்கி ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார்.